வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இந்த மாத இறுதியில் பாம்பன்ல புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்ற செய்தி வந்திருக்கிறது. முதல்ல இந்த புதிய பாலத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். நாட்டிலேயே முதல் செங்குத்தாக தூக்கக்கூடிய பாலமாக வடிவமைக்கப்பட்டது இந்த பாலம் தான். அதனுடைய புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷன் தான் பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புது பாலம். சரி, இதுக்கு எப்போ அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னா 2019 மார்ச் மாதம் 1ஆம் தேதி, அதாவது கொரோனாக்கு முன்பே அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. எப்போ திறக்கப்படுது அப்படின்னா 2025 2வது மாதம் 28ஆம் தேதி அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. சரி, மொத்தத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு மேலே கடந்துருச்சு. இதுக்கு காரணம் கொரோனா காலகட்டமும் ஒரு காரணம். சரி, இதனுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் அளவில் உயரத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நீளம் 2078 மீட்டர், 2 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பாலம் கடலுக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கு. சரி, 333 கான்கிரீட் அடித்தளங்கள் கடலில் அமைக்கப்பட்டு அதுக்கு மேல 101 தூண்கள் கட்டப்பட்டு 99 இணைப்பு கார்டர்கள் மூலமாக இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, இதற்கு மத்தியில் இந்த பாலத்துக்கு நடுவில் ஒரு தூக்கு பாலம் ஒன்று இருக்கும். பாலம் முழுவதாக 2 கிலோமீட்டர் இருந்தாலும் இந்த தூக்கு பாலம் எவ்வளோ தூரம் அப்படின்னா இந்த தூக்கு பாலம் 27 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்படுது. இதனுடைய நீளம் அப்படின்றது 77 மீட்டராக இருக்கு. முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைகளால் அந்த பாலத்தை, அந்த தூக்கு பாலத்தை இயக்கி அந்த தூக்கு பாலம் செங்குத்தா திறக்கப்பட்டு அதுக்கு கீழே கப்பல் போகும், சின்ன படகுகள்லாம் போகும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் மூலமாக எலக்ட்ரிக்கல் படி இதை இயக்குறாங்க. 5.3 நிமிடங்கள் 5.5 நிமிஷத்தில் இந்த பாலத்தை திறக்க முடியும் அப்படின்றது இதனுடைய கூடுதல் சிறப்பு. இந்த பாலத்துக்கான ஆயுட்காலம் அப்படின்றது 58 வருஷம் இதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட ரிப்பேர் பண்ணி இதை புதுப்பிச்சு பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. மொத்த செலவு எவ்வளோ தெரியுமா? 550 கோடி ரூபாய் இதுவரை மொத்த செலவாகியிருக்கு. பழைய பாலத்தில் என்ஜின்கள் டீசல் என்ஜின்கள் தான் போக முடியும். ஆனால் இந்த புதிய பாலத்தில் மின்சார ரயிலுடைய என்ஜின்கள் போகும். அதுக்கேற்ற மாதிரி மின் வயர்களும் இதில் பதிக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் இதிலேயே பக்கத்தில் இன்னொரு காரிடாரை, இன்னொரு இரட்டை பாதையை கூட அமைக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் கூட இடம்பெற்றிருக்கிறது. சரி, இந்த பாலத்துடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை முடிஞ்சளவு யூஸ் பண்ணியிருக்காங்க. துருப்பிடிக்காத பெயிண்ட்டுகள் இந்த பாலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 28ஆம் தேதிக்கு பிறகு இந்த பாலம் பொதுமக்களுடைய ரயிலுடைய பயன்பாட்டுக்கு வரும். BSNL நிறுவனம் 2007க்கு அப்புறமா 17 வருஷம் கழித்து அவங்க லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. 17 வருஷமா நஷ்டத்தை மட்டுமே சந்திச்ச இந்த நிறுவனம் இப்போதான் லாபம் எடுத்திருக்காங்க. இந்த நடப்பு நிதியாண்டில் 3வது காலாண்டில் 262 கோடி ரூபாயை லாபம் ஈட்டி இருப்பதா அந்த துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா BSNL போட்டியாளர்கள் தான். அதாவது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்கெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விலையை ஏற்றுனாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் BSNLக்கு மாற தொடங்கினாங்க. அந்த வாய்ப்பை BSNLம் சரியாக பயன்படுத்திக்கிட்டதால புது வாடிக்கையாளர்கள் வந்ததால இந்த லாபம் சாத்தியமாயிருக்கு. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.